1 தெசலோனிக்கருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. எங்கள் சுவிசேஷகம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சுவிசேஷம் பேசுறீங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை செய்தியை கொண்டு வருகிறீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் எப்போர்ட் மீட்டிங் நடத்துறீங்க, கான்ஃபரன்ஸ் போடுறீங்க, கன்வென்ஷன் நடத்துறீங்க, நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க உங்க வார்த்தை எப்படியாக இருக்க வேண்டுமானால் புறப்படுகிற சுவிசேஷத்தினுடைய வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள், எல்லா இடத்திலையும் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளின் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறார். ஆவியுடைய முழு நிச்சயத்தினுடைய அடையாளத்தை தந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னா அவன் பிரசங்கத்திலே எங்க சுகம் போனா எல்லாத்தையும் ஆயி சாட்சி கொடுக்கணும். நீங்க எத்தனை, அதுதான் அபிஷேகம். எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு பெரிய ஒரு மாமனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றதாக நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஊழியத்துல சாவிக்கப்பட்ட சபைகள் தான் இது. இன்னைக்கு எங்க போச்சு? பாஸ்டர் பிவி போன இடங்களிலெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அம்மா டெய்லி இந்த பாட்டை கேட்கும், செய்தியை கேட்கும், எல்லாம் 10 நாளா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக உடல் நடுக்கம், கையெல்லாம் வந்து நடுக்க வந்து உடம்பு சரியில்லாம பெரிய வைரஸ் ஃபீவர்ல அப்படியே சுருண்டு கீழே விழுந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போற நேரத்தில், கிராம பகுதி என்ன, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நடுக்கமும் பயமும் வந்த உடனே கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க, அந்த அம்மா எல்லா ஜனங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா ஆஸ்பத்திரி போய் வீட்டுக்கு வந்திருக்குது, வீட்டில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்குது, அப்பவும் அது குணமாகல. மறுநாள் ராத்திரி 6 மணிக்கு கூடிருச்சு. இங்க கன்வென்ஷன் கூட்டம் நடந்திருக்கு, இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா ஆள் அனுப்புறாங்க, அவங்கள வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பாஸ்டர் போனாரு, அவர் போய் ஜெபம் பண்ணாரு. எப்படி குணமாயிருக்குன்னு கேட்டாக்க, கொஞ்சோண்டு குணமாயிருக்கு அப்படின்னாங்க. திருப்பி என்ன பண்ணாரு, அவர் கேள்விப்பட்டு, யோ நீ உட்காரியா, அடுத்த ஆளை பாஸ்டர் அனுப்பு அப்படின்னு அடுத்த பாஸ்டர் அனுப்பிச்சாரு. அவரு போய் ஜெபம் பண்ணாரு, கொஞ்சமா குறைஞ்சிருக்கு, சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அடுத்து 100 பாஸ்டர் அனுப்பிச்சாரு. ஓசூர்ல இருக்கிறார் அந்த பாஸ்டர். இப்போ அவரை போன உடனே அவரு போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. முழு சுகமாயி அந்த அம்மா எஞ்சி முழங்கால நின்று இருந்திருக்குது. அப்புறமா வந்து சொல்லி இருக்கிறாரு குணமாயி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாளைக்கு வந்து கூட்டத்தில் அட்டன் பண்ணிச்சு. 3 நாள் 4 நாளா கூட்டத்துக்கு வந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அவன் அந்த அம்மாவனுடைய வீட்டில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாடு என்னாச்சு அப்படின்னாக்க நோய்வாய்ப்பட்டு என்னாச்சு, செத்து போச்சு. நான் எங்கள் கூட்டத்துக்கு வந்ததுனால தான் அந்த என்னாச்சுன்னா, உங்கள் மதம் மாறினதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உடனே, மாமா அங்கே வாங்க உட்காருங்க சேர்ல அப்படின்னு உட்கார வச்சோன்னேன். ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, சரி அப்போ நீ என்ன பண்ண, பைபிள் வாசாங்க, வசனத்தை கேட்ட, உனக்கு ஜெபம் பண்ணாங்களா, நீ விசுவாசித்தியா, உனக்கு சுகமாச்சுது. உன் மாட்டுக்கு இந்த வசனமும் தெரியல, விசுவாசமும் இல்லை, அதனாலதான் செத்து போச்சு. நீ விசுவாசிச்சா குணமாயிருச்சு, அதுக்கு விசுவாசம் இல்லை. கடைசியில் அந்த அம்மா சொல்லிச்சு, ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உன்னுடைய இலக்கண்ணு நினைக்காத, கண்ணுக்குட்டி இருக்குது, வளர்ந்து பெருசாகும், உன்னுடைய மந்தைகள் ஆண்டவர் நிறைய மந்தையை என்ன செய்வாரு, பெருக பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு வந்தாங்க. இப்படியாக சில ஊழியங்கள், அவர் கால் வைக்கிற இடமெல்லாம் சபைகள் தான். 24,000 ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு, 2,000 ஞானஸ்தானம் புத்திஸ்டுக்கும் முஸ்லீமுக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஒரு அப்போஸ்தலனுடைய ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருந்திருக்கு, ஒரு எழும்பி பிரகாசித்த ஒரு மனிதனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த டிக்கெட்டையும் தெரியல கண்ணுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, வாயில தான் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனாலும் கூட நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, வாயில தான் சொல்லுவாங்க. என்னைக்கியா இந்த மாதிரி காரியங்களை கேட்டுக்கொண்டு ஒரு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துரு. வாசிங்க, அதிலே பார்க்கப்படும் போது முழு நிச்சயத்தோட வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. முழு நிச்சயமாக இது நிச்சயமான ஒரு ஊழியம். நீங்க பிரசங்கிக்கிறீங்களா, செய்தி சொல்றீங்களா, வேதத்தை தியானம் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல முழு நிச்சயமாக தேவ ஆவியானவர் இடைபடுவார், பேசுவாரு, கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறோம். இப்படியாக வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கும் போது 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமான ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா,
ஊரெல்லாம் தண்டரா பண்ணிடுவாங்க. லோக்கல் டிவியில சொல்லிடுவாங்க, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர் வராரு, அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் வராரு, அபிஷேகத்தை பெறுவதற்காக காத்திருங்கள், வாருங்கள் வாருங்கள் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் வண்டி வண்டியா வேணா அள்ளி கொண்டு போய் குவிப்பாங்க. ஜனங்கள்லாம் எல்லா சபையிலும் என் ஜனங்களுக்கு போய் வந்து அபிஷேகம் வேணும், அதனால என் சபையில் உள்ளவங்களாம் நாங்கள் வண்டியை புக் பண்ணிட்டோம், வேனை புக் பண்ணிட்டோம், லாரியை புக் பண்ணிட்டோம், பஸ்ஸை புக் பண்ணோம், கொண்டு போய் கூட்டத்தெல்லாம் நிறைச்சிருவானுங்க. எல்லாம் அவன் சபையில ஜனங்களுக்கு அபிஷேகம் பெறணும், அதனால கூட்டிட்டு போறணும், கொண்டு நிறைச்சிருவாங்க. அங்க பார்த்தா லட்சக்கணக்கில் அப்படியே கூட்டம் அப்படியே இருக்கும். உடனே பெரிய ஊழியர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தாச்சுன்னா அவருடைய ஊழியம் என்ன தெரியுங்களா, அப்படியே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாக்க, பெரிய டவலத்தை அப்படியே பாரு, அவ்வளவுதான். அங்க ஒரு 1000 பேர் அப்படியே சாய்வாங்க, இந்த பக்கம் சாய்வாங்க. எல்லாம் ஆண்டவர் என்னையா சொல்லுகிறாரு, பலமான ஆவின்னு சொல்லுகிறாரு. நீ பொத்துன்னு விழுந்தனா அது என்ன ஆவி? அது இது என்ன சாயிர கேஸா இருக்குது? அப்ப அவன் யாரு, இவன் யாரு? என்ன நடக்குது உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, வஞ்சகமான பிசாசுனுடைய ஆவியினுடைய கிரியைகளை இந்த நாட்களில் எதிர்க்க திராணியும் தம்பும் உங்களுக்கு இருக்குதா? என்கிட்ட சத்தியம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா, சகல சத்தியத்திலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி இருக்கிறார் என்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு என்ன தடைன்றீங்க? போறதே கிடையாது, வீட்டை விட்டு வெளியிலே போறது கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், அநேகர் வேறு விதமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கும் பகைஞர்கள், சிலுவைக்கும் பகைஞர்கள். இன்னைக்கு வேறு விதமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இயேசுவுக்கு அவர்கள் பகைஞர்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கப்படும் போது நிறைய பேர் என்ன அப்படின்னாக்க, திரளாக கொடுங்க, சவுண்டே வரக்கூடாது, காணிக்கையை போடுங்க. உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு காணிக்கை அனுப்ப வேண்டிய எல்லாமே இங்க இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஐஎஃப்சி நம்பர் இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டே தான் என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வேறு விதமாக நடக்கிறார்கள். என்னத்தை அவங்க செஞ்சாங்க? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அந்த காரியங்கள் ஏதாவது இருக்கா? மிஷினரிமார்கள்ட்ட இருக்கக்கூடிய பந்தவாசம் கூட இல்லையே. அவன் எந்த ரத்தத்துல பிறந்தானோ, எந்த ஊர்காரனோ, எந்த பாஷக்காரனோ, எந்த தேசத்துக்காரனோ, அவன் வந்து என்ன பண்றான், கப்பலை வித்துட்டு வந்து உனக்கு ஊழியம் பண்றான். வீடு தோட்டம் காடுகள் எல்லாம் வித்துட்டு குடும்பமாக வந்து ஊழியம் பண்றான். இங்கே செத்து போயிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எப்படியாக வல்லமையினால அபிஷேகத்திலே ஊழியத்திலே இருந்தாரோ, அதே வல்லமையும் பலத்தையும் தான் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னாக்க, அப்பா பிதா என்று கூப்பிடுகிற சுவிகாரத்தை தந்திருக்கிறார், அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். ஏன் அப்பா பிதா என்று சொன்னா, அப்ப அவருக்கு பிறந்த பிள்ளைனா அவருடைய ஆவியை உனக்கு தந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய ஆவி இருந்தா தான் அவருடைய பிள்ளை. அப்ப அவர் செய்த காரியத்தை நீ செய்யணும். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. பாட்டு டான்ஸ் எங்க பாருங்க ஐயா, நான் இயேசுவின் பிள்ளை. பாட்டு டான்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். எங்கப்பா இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, அது அங்க சினிமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல உட்கார்ந்து. ஆண்டவர் ரோமருடைய புத்தகத்தில் 8ஆம் அத்தியாயத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, நீங்க அடிமையா? ஐயா ஐயா நீங்களாம் அடிமையா? ஒரு மனுஷனை போன உடனே பெரிய எவனையுமே ஆண்டவர் சொல்லாரு, நீ எவனுக்கும் பயப்படாத, எவனுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு போயாச்சு அப்படின்னாக்க எம்பி எம்எல்ஏ மந்திரி இருந்துன்னா இவன் தான் போய் கையை கட்டிட்டு நிக்கிறான், இவன் தான் பெருசா பாராட்டுறான், எல்லாம் பண்றான், பீத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்துட்டாரு, இப்படி வந்துட்டாரு. உனக்கு ஆண்டவர் தேவனுடைய சுவிகாரம், நீ தேவனுடைய பிள்ளை. அவன் உன்னைய பார்த்தா அவன் உன்னைய வணங்கணும் ஐயா, உன்னை கனப்படுத்தணும் ஐயா, உன்னை மகிமைப்படுத்தணும். இது ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மக்கள், தேவ ஜனம், தேவ ஊழியக்காரன் சொல்லி அவன் தான் பயந்து நடுங்கணும், அவன் தான் அஞ்சி வரணும், உனக்கு மரியாதையை கொடுக்கணும். நீ போய் அங்க இருந்தனா அப்ப நீ யாரு? எந்த டிக்கெட்? நீ யாரியா? வசனம் கேக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடிமைத்தனத்தினுடைய ஆவி கிடையாது என்று சொல்லுகிறார். நீ என்ன அடிமையா? எதற்கு அடிமையாக இருக்க வேண்டும்?
ஏன் அடிமைப்பட வேண்டாம்? ஏன் பயந்து நடக்கணும்? ஏன் நீ அவனை கண்டாச்சுன்னா ஏன் அவன் வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நீ ஓடி போய் என்னென்னவோ பண்றியே? காத்து கொண்டு இருக்கிறாரு. என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மாத்திரம் தான் நம்ம செலுத்த வேண்டுமே. இந்த உலகத்துல எவனுக்கு இது பண்ண முடியாது. அதுதான் நீங்க தானியேல் புத்தகத்துல நல்லா பாப்பீங்களே. சாத்ராக்கு என்ன சொன்னாங்க? 3 பேரு, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொன்னாங்க? யோ ராஜா, உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். நாங்க நீ என்னதான் பண்ணாலும் சரி, நாங்க பணிய மாட்டோம், குனிய மாட்டோம். நீ எங்களை கொண்டு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், போயான்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஐயா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எந்த அளவுக்கு காலரை தூக்கி விட்டு கம்பீரமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள பலமுள்ளவர்களாக ஆண்டவர் அபிஷேகம் உள்ளே இருந்தா தானே கிரியேசி, அது இருந்தா தானே. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக காணிக்கையை கொடுத்தாச்சு, அவர் அதை கரெக்டா கொடுத்துருவாரு. பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்க இருந்து நம்ம வாங்குறது? சங்கீதத்துல 23 பார்க்கப்படும் போது உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரைட், எங்க அபிஷேகம் இருக்கிறது? ஆண்டவர் பேய்களை துரத்தி கொண்டே இருக்கும்போது அங்க இருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா, சீசர்கள் அங்க நிக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க என்ன பண்றாங்க? அவங்கள்ட்ட போறாங்க. கூட்டம் நிறைய இருக்குது அந்த பக்கம். சீசர்கள், ஐயா இங்க வாயா, அவர் அங்க துரத்துறாரு, கூட்டம் நிறைய இருக்கு, போக முடியல, இந்த பேயை துரத்து அப்படின்னு சொல்லி கொண்டே விட்டா என்னாச்சு அப்படின்னா, அவன் தீயில விழுகிறான், தண்ணியில விழுகிறான், அவன் அலமோதுறான், கஷ்டப்படுறான், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, துரத்துப்பா அப்படின்னோடனே அவன் முடியல. கடைசியில அவனுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம், தர்க்கம், சண்டை போடுறாங்க, துரத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களிடத்திலே எதுவரை ஐயா, உங்களிடத்துல எதுவரை பைபிள படிக்கல, பார்க்கறதான், படிக்கிற தியானம் எல்லாம் இருந்தா ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவர் சொன்னாரு எதுவரை உங்களிடத்துல, அதைத்தான் நீ கேட்கிறாரு. எதுவரை ஆண்டவர் உங்களுக்கு இந்த இத்தனை வருஷங்களை கொடுத்து, இத்தனை ஆயுசையும் கொடுத்து உங்கள்ட்ட பொறுமையா இருப்பாரு? இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தையும் செய்யலைன்னா எது வரைக்கும் உங்கள்ட்ட பொறுமையா இருப்பாரு? ஆண்டவர் எதுவரை உங்களிடத்துல பொறுமையா இருப்பார்? விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறார் நடக்கும் அற்புதங்களும் அடையாளங்கள்னா தேவ ஆவியானவர், அவருடைய ஒளி நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்திலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட வேண்டும். அதுதான் ஊழியம். அதைத்தான் வெள்ளக்காரன் செஞ்சா, எல்லாரும் செஞ்சா. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல அப்படியா நடந்து கொண்டு இருக்கிறது? திருச்சபையினுடைய வரலாறு அப்படியா இருக்குது? இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை அபிஷேகம் பண்ணினார் தேவன் என்று சொல்லுகிற தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் எங்கே? அந்த தகுதி எங்கே? அந்த வரம் எங்கே? அந்த காரியம் ஒண்ணுமே இல்லாம நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு வேதனையா இல்லையா? ஜெப வாழ்க்கை எங்கே இருக்கு? ஜெபத்தினுடைய மேன்மை எங்கே இருக்கிறது? ஜெபத்தினுடைய கிரியை எங்கே இருக்கிறது? அன்னைக்கு இந்த மாதிரியான ஏன் எங்களால முடியல அப்படின்னா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினால ஏந்தி இது போகாது. அந்த சரி, உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணுங்க? உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணும்? சோறு திங்காம இருக்கிறதா உபவாசமா? வேற என்ன செய்யணுங்க ஐயா? உபவாசிக்கும் போது என்னென்ன கடைபிடிக்கணும்? ரெட்டுடுத்தி, அது முன்ன காலங்கள்ல. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உபவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறார்? முக வாடலா இராதே. எங்க பூசணும்? அப்ப எதுக்கு அதை சொல்றாரு? அந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை எதுக்கு சொல்லுகிறார்? ஏன் தலையில எண்ணெய் பூசி மோங்கழுவி நீ உபவாசத்தை காட்டாம நீ ஜெபம் பண்ண? எதுக்கு தலையில எண்ணெய் பூசி நீ உபவாசிக்கணும்னு சொல்றாரு? அதுதாங்க சங்கீதம் 23 சொல்லுது. தலையில எண்ணெயை தடவையா, நீ உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அந்த தலையில எண்ணெய் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும், உனக்கு வல்லமையை கொடுக்கும். ஆவியான இறங்கி உன்னை கிரியையில நடப்பிப்பாரு. அதுதான்
அடையாளமாக சொல்லுகிறார். அன்று சொன்ன வார்த்தையை நிறைவே சொல்லுகிறார். நீ உபவாசிக்கும் போது தலையில எண்ணெய் பூசு, அதுக்கப்புறம் முகம் கழுவி நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இந்த தலையினுடைய எண்ணெய் அபிஷேகம் இல்லாம இன்றைக்கு நம்மளுடைய ஊழியம் போய் கொண்டிருக்குது. நம்மள ஒவ்வொரு மனுஷனும் உபவாசத்துடைய எப்படி பண்ண வேண்டுங்கிற முறையும் தெரியல, வழியும் தெரியல, பின்பற்றவும் தெரியல, அந்த கிரியை வெளிப்படுத்த முடியல. தெளிவாக நம்மளை நடத்துகிறார். இன்றைக்கு திருச்சபையினுடைய வரலாறுகளே உன்னதத்துடைய பலன் இல்லாம இருக்கிறாங்க, தேவ மகிமை இல்லாம இருக்கிறாங்க, ஒளி இல்லாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று கடைசி காலத்திலே திருச்சபையிலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஆண்டவர் சொல்லுங்க இன்னொரு பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னா, யோவானுடைய புத்தகத்திலே 16வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப என்ன திருச்சபையில என்ன இருக்கணும்னா கண்டிஷன் இருக்கணும். அப்ப டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும், சரியாக பாதையில நடக்க உங்களை கற்றுக் கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவருடைய சேனைகளுடைய ஊழியக்காரனாக நிறுத்தணும், தேவ பிள்ளையா நிறுத்தணும். எங்க பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். பரிசுத்தத்தில் இருந்தா என்ன தரிசிக்க முடியும், என் ராஜ்யத்துக்கு வர முடியும், என் வருகையை சந்திக்க முடியும். மகனே மகளே நீ பரிசுத்தத்தில் கடந்து வர வேண்டும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் திருச்சபையிலே ஆண்டவருடைய உபதேசம் இருக்கிறது. இன்னைக்கு எந்த திருச்சபையில இருக்கு? உனக்கு ஆசீர்வாதம், வா வா வா. உன்னை வாழாக்காமல் தலையாக்காரு, வா வா வா. உன்னுடைய எல்லாம் நிறைஞ்சிரும், வீடெல்லாம் நிறைஞ்சிரும். நீ மாடி வீடு கட்டிடுவ, கார் வாங்கிடுவ, நீ வெளிநாட்டுக்கு போயிருவ. நிறைய கொண்டாந்து போடு, எந்த அளவுக்கு போடுகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு. அதான் தென்னாட்டுல ஒரு ஆள் இப்படி சொல்லுகிறார். அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு இத்தனை கோடின்ற ஒரு கணக்கு இருக்குது, டார்கெட். கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன என்ன செஞ்ச நீ கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? இதுல கேள்வியே கிடையாது. யார் என்ன கொள்ளையடிச்சாலும் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் இருதயம் துணிகரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவருடைய ஊழியத்தின் பேர்ல. அதான் சொல்றாரு, அவர்கள் சிலுவைக்கு பயங்கர்கள், கிறிஸ்துவனுடைய விரோதிகள். சிலர் வேறு விதமாக நடக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் எங்க இருக்கிறாங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மீகானுடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயம் 8வது வசனத்தை பார்க்கப்படும் போது இதே வார்த்தையை குறித்து தான் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நானோ யாக்கோபுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாக்கோபுக்கு மீறுதலை சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவன் அன்னைக்கு இப்படிதான் கண்டித்து உணர்த்தினாரு. கீழ்ப்படியாம செத்தான். ரட்சிக்கிற அந்த ஜனம், ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே பட்சிக்கப்பட்டு அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மீண்டும் அழிஞ்சு போனாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட நீ பட்சிக்கப்படாதபடி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோவுக்கு கொடுத்த வார்த்தை தான் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா இடத்திலையும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ பட்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாரு. அதுக்கு தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். திருச்சபையை கண்டித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு மனுஷத்தையும் கண்டித்து உணர்த்துகிறார். திருச்சபை பரிசுத்தமாக்க விட வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே என் சபை, என் ஜனம் என்னிடத்திலே வர வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க இந்த வசனத்தை. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியே அருளின பலம் நியாயத்தினாலே பராக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கு. இதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அலையிறான் உலகத்துல. இந்த மாதிரி எல்லாம் எவனா சொல்லிட்டு அலையிறானா? கிடையவே கிடையாது. இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி ஒழியும். அப்படியே ஓட்டிடுவான் வண்டி அந்த ஒரு வருஷத்துக்கு. எல்லாம் இவர் தான் நல்லா சொல்லி இருக்கிறாரு. காணிக்கு அந்த பாஸ்ட் நம்பருக்கு அட்ரஸ் இருக்குதா? கொண்டாட்டியும் புருஷனும் தேடுவாங்க. பிள்ளைகளா நீங்களும் வாங்க, கொஞ்சம் காசை போட்டுங்க, அனுப்புவோம். அந்த ஆசீர்வாதம் பலிக்குமா? உன் நினைவு என்னுடைய நினைவில்லைன்றாரு. உன் எண்ணம் நோக்கம் என்னுடைய இல்லை அப்படின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய
இந்த கடைசி காலத்திலே பார்க்கப்படும்போது ஆண்டவருடைய கண்டிப்பை உணர வேண்டும் திருச்சபை. உலகம் அழிந்து கொண்டிருக்கு, நாசே, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்ச பிறகுதான் எனக்கே பத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேசங்கள்ல அங்கங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கப்படும் போது என்னன்னா கிறிஸ்தவ தேசம்னு சொல்லலாம். அங்கேயே ஆண்டவர் முதல்ல அங்கேதான் தொடங்குவார். தேவனுடைய யுத்தம் எங்க, தேவனுடைய தண்டனை எங்க தொடங்குதுன்னா தேவனுடைய திருச்சபையிலிருந்து தொடங்கும். இல்லை, எதுக்காக இதை சொல்றாரு? ஏன் கண்டித்து உணர்த்தணும் ஐயா? ஏன் பாவத்தை குறித்து பேசுறாரு? என்ன காரணம்? எதுக்காக பேசுறாரு ஐயா? எதுக்காக பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு ஐயா? என்ன காரணத்துக்காக பேசுறாரு ஐயா? ஐயா மனம் திரும்புதல். அப்புறம் மனம் திரும்புதல் சரி, இன்னும் முக்கியமான பாயிண்ட் வர மாட்டேங்குது. ரட்சிப்பு. ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? ரைட்டு. அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமா? எல்லார்ட்டையும் விசுவாசம் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சபையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு தான் சொல்றோம். கிருபைன்றார். கிருபை எங்க இருந்து வரும்? அது சங்கீதம் 103 சொல்லிருச்சு. அவர் கட்டளையின்படி செய்யுள்ள மேலதான் கிருபை இருக்குன்னு சொல்லிடுச்சு. இவனும் ஊரெல்லாம் சொல்லியிருக்கான் கிருபை கிருபை. எப்பா கற்பனையும் கட்டளையும் கை கொண்டாதான்ப்பா கிருபையே இருக்குன்னு பைபிள் சொல்லுது, வேற யாரு மேலேயும் கிடையாது. அது ரைட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் இருக்குது. எதுக்கு இதை கண்டிச்சு சொல்லுகிறார்? எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருடைய புத்தகத்துல 1வது அத்தியாயம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் நீங்க எப்படி இருக்கணுமா? மாயமற்றவர்களா இருக்கணும். மாயம்னா என்னங்க? அது இப்போ ஒரு வேஷம், அப்போ ஒரு வேஷம். டிராமால நடிப்பான், வெளியில எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு வெளியில வந்தாங்கன்னா தெரியும் கதை. ஐயா பாருங்க ஐயா, நல்ல படம் பார்க்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முதல்ல சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா. புரியுதுங்களா? ஆத்மா பரிசுத்தம் அடையணுமா? அதுக்கு தான் இந்த கண்டித்து உணர்த்துகிற இந்த காரியங்கள். அப்ப ஆத்மா பரிசுத்தம் ஆகும்போது சரீரம் பரிசுத்தமா இருக்கும். டெய்லி சோப் போட்டுருவோம், காஸ்ட்லி சோப்பு, நல்ல ஷர்ட் போட்டுருவோம், நல்ல சென்டர்லாம் அடிச்சிருவோம். இது சரீர சுத்தம். ஆனா உள்ள என்ன சொல்லுகிறது? ஆத்மா சுத்தமாகணும். எந்த டிடர்ஜென்ட்டை போடுவீங்க? ஆவியானவர் வந்தாதாங்க சுத்தம் பண்ண முடியும். என் ஆத்மா பரிசுத்தம் அடையும் போது நான் என் உலகத்துல நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. உலகம் என்பது பாவம். பாவத்திலேயே நம்ம அன்பு கூறுவோம். எங்க சபையிலே அன்பு கூறுவோம், சகோதரத்திலே அன்பு கூறுவோம். வாசிங்க. ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ளா இருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோட. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டுடைய சமத்துல முழு இருதயத்தோட என்ன செய்வேன் ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். முழு இருதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும், அன்பு கூற வேண்டும். புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கே நம்ம லாயக்கா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டுதான் ஆண்டுடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் சுத்தமுள்ளதாக தேவ சமூகத்திலே வர வேண்டும். அதுக்கு தான் இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய வார்த்தை, அபிஷேகத்தினுடைய வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரா. அந்த ஆவியானவர் வந்தா அந்த அறிவு இருக்கும், அந்த புத்தி இருக்கும், அந்த தெளிவு இருக்கும். அவன் உண்மையா போவான். அந்த ஆவி இல்லைன்னா அவன் தாறுமாறா தான் போவான். இதுதான் இங்கே உள்ள இருக்கிற காரியங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த உலகத்துல நீங்க அப்படிப்பட்ட ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவீங்க? சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க? சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க? அந்த ஆவியானவர் வந்தா சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்க? ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறான் ஊழியக்காரங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா முதல்ல கூப்பிடுவானுங்க, பாம்பை விட்டுருவானுங்க, போய் எடியா அப்படிம்பாங்க. உங்களெல்லாம் அங்கே கொண்டே விடணும்.